எனக்கு தேங்காய் உடைக்க கத்தி வேண்டாமா? ஆமாங்க, கேரி பேக் இருந்தால் போதும். அது எப்படின்ட்டு இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு கிச்சன் டிப்ஸ் இன் தமிழ். ஃபஸ்ட் இப்போ என்னென்னு பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் சார்ஜர்லாம் இந்த மாதிரி போட்டுட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுவோம், இல்லை சம்டைம்ஸ் மறந்து கூட விட்டுருவோம். ஸோ இந்த மாதிரி ஆஃப் பண்ணாமல் விட்டுட்டிங்க அப்படின்னா இந்த ஒயர் கீழே தொங்கிட்டு இருக்கும். குழந்தைங்க இருந்தாங்கன்னா தெரியாமல் எடுத்து வாயில் வச்சுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஆபத்தான விஷயத்தை நம்ம தவிர்க்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு துணி காய வைக்கிற கிளிப் எடுத்துக்கோங்க. இந்த கிளிப்பை டபுள் சைட் டேப் போட்டு இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க. ஒட்டிட்டிங்கன்னா அந்த ஒயர் எடுத்து இதில் ஹேங் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டோம் அப்படின்னா கீழே தொங்காது. குழந்தைங்க இருக்கிற வீட்டில் ரொம்ப சேஃபாக இருக்கும். நம்ம ஸ்விட்சை ஆன் பண்ணியிருந்தாலும் ஆஃப் பண்ணியிருந்தாலும் இந்த மாதிரி இருக்கிறப்ப நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் பார்க்கலாங்க. நம்ம பழம்லாம் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா அதை அப்படியே எடுத்து சாப்பிடக்கூடாதுங்க. ஏன்னா அதில் கிருமிங்க நிறைய இருக்கும். ஏன்னா அது டேரெக்டாக நம்மளுக்கு தோட்டத்திலேருந்து கிடைக்கல. நிறைய பேர்கிட்ட கை மாறி வர்றதுனால அது எப்படி இருந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. ஸோ எங்கெல்லாம் அது டஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் அது எப்போவுமே நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பவுலில் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் கல் உப்பு இல்லை சால்ட் உப்பு ஏதாச்சும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த பழங்களை அதில் போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா நீங்கள் அப்படியே மூழ்க விட்டுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் அதை எடுத்து ஒரு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா குழந்தைங்க எடுத்தோடனே டேரெக்டாக வாயில் வச்சுருவாங்க. ஸோ அதில் இருக்க ஜெர்ம்ஸு நம்மளுக்கு ரொம்ப ஆபத்தில் கூட முடியலாம். ஸோ அதனால் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி கிரேப்ஸு தோல் எடுக்காமல் நம்ம சாப்பிட்ற எந்த பழமாக இருந்தாலும் கண்டிப்பாக வாஷ் பண்ணணுங்க. ஆரஞ்சுலாம் நம்ம தோல் எடுத்துகிட்டு தான் சாப்பிடுவோம். ஆனால் இந்த மாதிரி தோல் எடுக்காமல் சாப்பிட்ற கிரேப்ஸு, ஆப்பிள் இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க. நம்ம வீட்டில் சமையலுக்கோ இல்லை பூஜைக்கோ தேங்காய்லாம் உடைக்கிறப்போ அதை அப்படியே டேரெக்டாக நம்ம கீழே உடைப்போம். அந்த தண்ணியெல்லாம் கீழெல்லாம் சிந்திடுங்க. அந்த மாதிரி தண்ணி இருந்துச்சுன்னா அதை நம்ம க்ளீன் பண்ணணும். அப்படி இல்லைனா அந்த தண்ணியில் யாராச்சும் குழந்தைங்க கூட தெரியாமல் வழுக்கி விழுந்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி கீழெல்லாம் தண்ணி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் தேங்காய் உடைக்கிறப்போ ஒரு கேரி பேக் எடுத்துக்கோங்க. அந்த கேரி பேக்கில் இந்த தேங்காவை உள்ளே வச்சுட்டு மேலே நல்லா ஒரு முடிச்சு மாதிரி போட்டுக்கோங்க. இல்லைனா நல்லா இந்த மாதிரி சுருட்டி விட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் தேங்காய் உடைச்சிங்க அப்படின்னா அந்த தண்ணியெல்லாம் அந்த கவர்லேயே செட்டில் ஆகிடுங்க. கீழெல்லாம் தண்ணி சிந்தாது. தேங்காய் மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம். தண்ணி தனியாக ஒரு பாத்திரத்தில் ஊற்றி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி தோசை கண்டி வச்சு தட்டலாம். அப்படி இல்லைனா நீங்கள் கல்லில் கூட உடச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் உடைக்கிறப்போ ரொம்ப சேஃபாக இருக்குங்க. கீழெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகாது தண்ணி. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம மக்காச்சோளம்லாம் வாங்கணும் அப்படின்னா அது ஈஸியாக எடுக்கிறதுக்கு ஒரு சூப்பர் டிப் பார்க்கலாங்க. நம்ம ஒவ்வொன்றா கையில் எடுக்கணும்னு அவசியமே இல்லைங்க. இந்த மாதிரி கத்தி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கத்தியில் இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஸ்லைஸ் மாதிரி இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக நீங்கள் ஒரு லைன் மாதிரி இந்த மாதிரி ஸ்லைஸ் போட்டு விட்டுருங்க. எல்லா பக்கமும் இந்த மாதிரி ஸ்லைஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சென்டரில் இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல நல்லா நீங்கள் இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி கத்தியில் வந்து நல்லா குத்தி விட்டுருங்க. இந்த மாதிரி எடுத்துட்டிங்கனாலே போதுங்க. சூப்பராக ஒவ்வொரு பீஸும் அழகாக வந்துடும். இப்போ நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிற பாருங்கள். இந்த மாதிரி சென்டரில் மட்டும் நீங்கள் ஆழமாக இந்த மாதிரி கத்தியில் இது ரவுண்ட் மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ஓப்பன் ஆகிடும். ஈஸியாக நம்ம அதுக்கப்புறம் ஒவ்வொரு பீஸாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஈஸியாக ஓப்பன் ஆகிடுங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஈஸியாக பிரித்து எடுத்துட்டோம்னா நம்ம சமைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சூப்லாம் வைக்கிறோன்னா நம்ம இந்த மாதிரி ஒவ்வொன்றா தான் பிரித்து எடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம பீஸ் மாதிரி பண்ணிவிட்டு ஈஸியாக நம்ம எடுத்துடலாம் பாருங்கள். ஒரு 5 நிமிஷத்தில் இதை நம்ம ரெடி பண்ணிடலாங்க. கஷ்டப்பட்டு நம்ம ஒவ்வொன்றா எடுக்கணும் அவசியமே இல்லை. இந்த மாதிரி நீங்கள் பீஸாக ஆக்கிட்டு எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. நம்ம சமைச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கேஸ் ஃபுல்லாகவே ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அந்த டைமில் இந்த மாதிரி மேட்ச் பாக்ஸை அது மேலே வச்சு விட்டுருங்க. நம்ம மழைக்காலங்களில் குளிர்காலங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மேட்ச் பாக்ஸ் வந்து நமுத்து போயிடும். ஸோ அந்த மாதிரி தெரியாமல் ஈரப்பட்டுட்டா கூட இந்த மாதிரி நம்ம சமைச்சு முடித்த உடனே கேஸ் இந்த மாதிரி காலியாக இருக்கிற டைமில் இந்த தீப்பெட்டி அந்த மேலே வச்சிட்டிங்கன்னா நல்லா அந்த ஹீட்டில் அந்த நமுத்து போயிருந்தால் கூட நல்லா நார்மலாக ஆகிடுங்க. அதுக்கப்புறம் நல்லா நம்ம தீப்பெட்டி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம குழந்தைங்களுடைய சிரப் பாட்டில் இருக்குங்களா, அது நம்ம வெளியே எங்கேயாச்சும் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா ஹேண்ட்பேக்கில் வச்சோன்னா அந்த மூடி என்ன தான் நம்ம டைட்டாக க்ளோஸ் பண்ணியிருந்தாலும் எப்படியாச்சும் லீக் ஆகுங்க. பேகெல்லாம் பிசுன்னு ஆகிடும், எறும்புலாம் வந்துடுங்க. ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பலூன் எடுத்துக்கோங்க. பலூனுடைய வாய்ப்பகுதியை கொஞ்சமாக கட் பண்ணி இந்த மாதிரி மாட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி மாட்டிட்டிங்கன்னா லீக் ஆகவே ஆகாதுங்க. ஹேண்ட்பேக்கில் நீங்கள் வச்சுட்டு போகிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ராவல் டைமில் நீங்கள் சிரப்லாம் எங்கேயாச்சும் வெளியே ஊருக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா இந்த மாதிரி எடுத்துகிட்டு போங்க. கீழே கொஞ்சம் கூட சிந்தாது. ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்க, நீங்கள் இந்த டிப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். அடுத்த வீடியோவில் சந்திப்போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.